كنتم على شفا حفرة من النار فأنقذكم الله. فأصبحتم بنعمته إخوانا. وقال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனாகிய பெரும் கருணையாளனாகிய வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் அன்பிற்கும் பெருமதிக்கும் குறித்தான அருமை சகோதரர்களே, இந்த புனிதமான ஜும்மாவுடைய இரவில இந்த பள்ளியிலே அமர்ந்து தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளில் சிலவற்றை பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிற வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்குவது, உண்டாக்குவது மிக மிக எளிதான ஒன்று. சில பேர் உலகத்தில் சொல்லுவாங்க, உண்டாக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம்ப்பா அப்படின்னு. அதெல்லாம் எதையும் உண்டாக்குறது கஷ்டமே இல்லை. ஒரு திருமணத்தை செய்வது என்பது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதை தக்க வைத்து தொடர்ந்து அதிலே பாதிப்பில்லாமல் கடைசி வரையிலும் அதற்கான சக்திகளை பேணி அதை சிறப்பாக நடத்துவது இருக்கிறது, அதுதான் உண்மையில கஷ்டம். ஒரு மரம் பண்றது பெருசா, பராமரிக்கிறது பெருசா. ஒரு செடியை, ஒரு கிழக்கத்தோட செடியை விட்டு என்ன பண்ணிடுறது, தண்ணியை ஊற்றி விட்டுறது, செடியை விட்டு தண்ணியை ஊற்றி விட்டுறது. இது ஈஸியா எல்லாம் செஞ்சிடலாம். அதை தொடர்ந்து பராமரிப்பது. 3 பேர் ரோட்ல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 3 பேர் ரோட்ல என்ன செய்யறான், ஒருத்தன் குடியை தோன்றான், துணி போட்டுட்டு போறான், பின்னால் ஒருத்தன் மூடிக்கிட்டே போறான். இவருக்கு ஆச்சரியம் இருந்துச்சு, இதெல்லாம் ஒருத்தன் தோண்டிக்கிட்டு போறான், பின்னால் ஒருத்தன் மூடிக்கிட்டே போறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு போய் கேட்டான். என்ன இது, என்னது? அவன் தோன்றான், நீ மூடிட்டு போறான் அப்படின்னு. அவன் டியூட்டியை கரெக்டாக செய்யணும்ல. என்ன டியூட்டி? மொத்தம் 3 பேர் வேலைக்கு வருவோம். அவன் தோண்டுவான், இன்னும் ஒருத்தன் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றிட்டு போவான், நான் மூடுவேன். இப்போ என்ன, இடையில ஒருத்தன் வேலைக்கு வரல, லீவ் போட்டான், அதனால நானும் சும்மா இருக்க முடியாத, சம்பளம் கட் பண்ணிடுறாங்க. ஒரு விஷயத்தை உண்டாக்குவது, ஒரு குழந்தையை பெறுவதுங்கிறது ஈஸி தான். அதை கடைசி வரைக்கும் நல்ல பிள்ளையாக உங்களால் வளர்க்க முடியுமா? அது கஷ்டம். ஒரு பிசினஸ் தொடங்குறது ஈஸி. கடன் வாங்கலாம், கடன் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், கடை வைக்கலாம், ஒரு கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அது பெரிய விஷயம் இல்லை. அந்த கடையை தொடர்ந்து லாபகரமாக நடத்த முடியுமா? வெளிநாட்டுக்கு வர்றதுங்கிறது ஈஸி தானே. ஒரு விசா கிடைச்சா போதும், கொஞ்சம் காசு வந்தா போதும், வந்துடலாம். இந்த வேலையை, இந்த குளிரையை இங்கே சமாளிச்சு, இங்கே உள்ள கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு கடைசி வரையில இங்கே நில கொண்டு நிற்க முடியுமா? மனித வாழ்க்கையில எதையும் உருவாக்குவது மிக மிக சுலபமான விஷயம். அதை தேவையான முறையிலே அதை பராமரித்து கடைசி வரையிலும் அதை கொண்டு செலுத்துவது என்பது இருக்கிறது, அதுதான் சகோதரர்களே உலகத்தில் மிக மிக கஷ்டமான காரியம். அந்த மாதிரியான காரியங்களிலே ஒரு விஷயத்தை இன்றைய நம்முடைய விவாதத்திற்கு, நம்முடைய இந்த உரையினுடைய தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். மனிதனை ஒரு சமூக, அந்த அனிமல்ஸ் சொல்லுவான், சமூக பிராணின்னு சொல்லுவான், சோசியல் அனிமல் சொல்லுவான். அதாவது மனிதன் கூட்டமாக சேர்ந்து வாழ்வான். ஒரு தெருவில் வீடு கட்டிட்டு அடுத்த பக்கத்து பிளாட்ல தான் மனையை வாங்குவான். இதுக்காக ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க ஏற்கனவே ஒரு வீட்டு அஸ்திவாரம் போட்டு வச்சிருந்தா ஒரு வீடு வருதுன்னு சொல்லுவாங்க. அதுதான்
அந்த இடத்துக்கு விலை ஏறும். மனிதன் சேர்ந்து வாழ்வதை தான் விரும்புகிறான். அது மாதிரி மனிதன் மனிதனோட உறவுகளை வளர்த்துக் கொள்ளவும் உறவுகளோடு வாழவும் மனிதன் விரும்புகிறான். அதுதான் இயற்கையும் கூட. என்ன மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும், ஒரு சகோதரி ஒரு பெண்மணியும் இன்னொரு பெண்மணியும் ஒரு நட்பை உருவாக்கி கொள்ளுதல் என்பது ரொம்ப 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 வாழ்க்கையில ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஒரு டீ வாங்கி கொடுத்தா நட்பு வந்துடும் தெரியுமா? பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், பிஸ்கட்டை கொடுத்துட்டு பிஸ்கட் யாரும் திங்க மாட்டேங்கிறான், மயக்க மருந்து கலந்து கொடுத்து திருக்கிறாங்க. ஒரு டீ ஒரு பிஸ்கட்டு ஒரு தண்ணி கிளாஸை எடுத்துருந்தான்னு கொடுத்தா அதுல இருந்து பேசி தொடங்கிடும், நட்பு வளர்ந்துடும். திருமணம் வரைக்கும் சம்மந்தம் வரைக்கும் பண்ணிக்கலாம். நட்பை உருவாக்குவது என்பது மிக மிக சுலபமான ஒன்று சகோதரர்களே சகோதரிகளே. அந்த நட்பை நீங்கள் கடைசி வரையிலும் உங்களால் தொடர முடியுமா? அவங்க வாழ்க்கையில் ஒரு பட்டியல் போட்டு பாருங்க. இதுவரை உங்களுடைய முன்னாள் நண்பர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. முன்னாள் நண்பர்கள் கொஞ்சம் தான் இருப்பாங்க. முன்னாள் நண்பர்கள் எங்க மௌத்தாவனா இருக்கிறாங்க. நீங்க தொடரணும். ஏன் நட்பை பேர முடியவில்லை? அதுக்கு மார்க்க ரீதியாக சில காரணங்கள் இருக்கலாம். என்ன இடம்பெயர்ந்து போயிருக்கலாம், இதெல்லாம் போயிருக்கலாம். உள்ளூர்ல இருந்துகிட்டே ஒரு தெருவுல வாழ்ந்து கொண்டு, ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டு, ஒரு ஊரில் இருந்து கொண்டு, ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு நட்பை நம்மால் உருவாக்கிய நட்பை தொடர்ந்து கடைசி வரையிலும் கொண்டு போக முடியவில்லை. நம்மளால முடியல. ஒரு ரூமுக்கு போனா சரி, முதல்ல போனோம்னா ஒருத்தரை பார்க்க போனா இருந்த வீட்டுக்காரங்க செய்வாப்புல பாய் சாப்பிடுங்க டீ குடிச்சுங்க அப்படி இப்படின்னு யாரு யாரும் தெரிய பண்ணணும் அவன் இல்லை, அவங்க பக்கத்து வீட்டுக்காரன். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு பேரும் கிடையில உறவு நல்லா இருக்க முடியும். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் திரும்ப அதே ரூமுக்கு போனா நிலைமை தலையில இருக்கு. நம்ம கதவை எடுத்து போட்டுக்காரன் பட்டாப்பு கதவை கத்திட்டு போயிடலாம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு பேரும் கிடையில இந்த மாதிரி லடாய் வந்துருச்சு. நமக்கு அவனுக்கு கிடைக்கல இல்லை, அவனுக்கு அவனுக்கு கிடையில லடாயி அது நம்ம மேல வந்துருச்சு. அப்ப நட்பை ஏன் பேர முடியல? ஏதோ ஆனால் நட்பு முடியுது. ஒரு மனிதன் நல்லவா இருக்கிறவன் ஏன் கெட்டவனா போறான்? மார்க்க என்ன சொல்லுதுங்க? இந்த மாதிரியாக நட்பு வந்து முறிவதை இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் வந்து சேர்ந்துதான் என்று சொல்லுது. அப்ப நட்பு முறிவதற்கான காரணங்கள் என்ன? அது தெரியாத காரணத்தினால்தான் ஏகப்பட்ட பேர்களுடைய நட்புகள் முறிவு போயிருக்கு. எல்லாம் முன்னாள் நண்பர்களாக இருக்கிறாங்க. ஒரு போன மாசம் நல்லா இருக்கும், இந்த மாசம் அவன் திட்டுமா, அவங்க இவனும் திட்டுவான். இந்த உறவுகள் விட்டு போவதற்கு இது வந்து நம்ம தரப்புல ஆண்கள் தரப்புல மட்டும் இல்ல, பெண்கள் தரப்புல பார்த்தா அதுக்கு மேல அது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு வாரத்துக்கு உறவு, ஒரு வாரத்துக்கு நட்பு, அடுத்த வாரத்துக்கு பார்த்தா மறுபடியும் உறவு, அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் சண்டை. 12 மாசத்துக்கு மாறி மாறி நடக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மளா இருந்தா உப்பு போட்டு சோறுக்கிறோம், ஒரு சொல்ல சண்டைன்னா குறைஞ்சது அந்த கடைசி காலங்கள் மாத்திர வரையில 12 மாசத்துக்காக சண்டை நினைக்கணும். அவங்கள பொறுத்த வரையில ஒரு வாரத்துக்கு 2 தடவை சேர்த்துக்கிறோம். இதை நம்பிக்கைக்கு நாம போய் அவங்க மாற்றிக்கிட்டோம்னாக்கா அடுத்த வாரத்தில் சேர்த்துக்கிறாங்க, கடைசியில் நம்ம பேர் பேராங்க. ஒரு விசித்திரமான நட்பு முடிஞ்சுது. ஏன் சவரங்கள் நட்பு முறையுது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நாமெல்லாம் ஆய்வு பண்ணா மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. அத்தனைக்கும் மனித சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, டோட்டல் மனித குலத்திற்கும், மனித குல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழிகாட்டுகின்ற ஏக வல்லவனான அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன், அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டலான அமுத மொழிகளும் நமக்கு அதற்கான காரணங்களை பட்டியல் போட்டு தருகிறார்கள். இந்த காரணம் உங்களிடத்திலே இருக்கிறது, அதனால உங்களுடைய நட்பை பேண முடியவில்லை. இன்னென்ன காரணத்தை நீ கலைந்து விட்டால் அந்த நட்பு சிறப்பான நட்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல குர்ஆன்ல வரக்கூடிய எல்லாமே நீ கேள்விப்பட்ட செய்தி தான். இந்த கோணத்தை நம்ம சிந்திக்கணும். முதலில் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு சின்ன வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சூரத்துல் ஹுஜராத் என்பது குர்ஆன்ல வர அருமையான ஒரு ஏராளமான அறிவுரைகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம், அதாவது ஒரு சூரா. இந்த சூரத்துல் ஹுஜராத் என்ற அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, மூமின்களை கூப்பிட்டு சொல்றான், மூமின்களே, இது
இஜ்தனிபு கஸீரன் மினல் தன். தன்னுனா என்னன்னு நான் சொல்றேன். அதிகமான தன்னை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். தன்னு பக்கம் போயிடாதீங்க. இன்னும் தன்னை இசும், ஏனெனில் நிச்சயமாக இந்த தன்னில சிலது பாவமானது. நன்மை என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? வலி என்று சொன்னால் அந்த தன்மை இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தன்மை டோட்டலா எந்த மூமெண்ட்டையும் இருக்கக்கூடாது. அது ஒரு மோசமான கெட்ட பண்பு. அது என்ன தன்னுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனை பற்றி தவறாக எண்ணம் கொள்ளுவது. தவறாக எண்ணம் கொள்ளுவது. தவறாக என்ன? இப்படி அவன் தான் இருப்பான். திடீர்னு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கோம், எங்காவது பரம்பரை சொத்துல இருந்து தொகை வந்திருக்கும். திடீர்னு கம்பெனியில ஒரு அக்ரிமெண்ட், அது என்னது, இன்கிரிமெண்ட். அது என்ன வாங்கல இல்லை, அதனால அவங்க வாங்க சரியா இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்கோம். அல்லது ஒரு நண்பர்கிட்ட இருந்து கடன் அவன் வந்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே சேமிப்புல இருந்து வந்திருக்கலாம். திடீர்னு ஒரு பைக் வாங்குவான், கார் வாங்குவான், வீடு வாங்குவான், வாசம் வாங்குவான். உடனே அவனை நண்பர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த தன்மைங்கிறது யார்கிட்ட வருது? இப்ப நான் ஒரு பட்டியல் சொல்லுவேன். இந்த பட்டியலில் வர்றவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா நண்பர்கள்ட்ட மட்டும்தான் இது இருக்கும். நண்பர்கள்ட்ட மட்டும்தான் இந்த குணம் இருக்கும். அது யாருக்கும் இருக்காது. ஏன் அம்பானி பணக்காரனா இருக்கிறத பற்றி யாருக்காவது கவனம் இருக்கா? ஆனா அவங்க காசு இருந்தா உங்களுக்கு எந்த காசு உங்க பக்கத்து வெட்டுக்காரங்க பணம் இருக்குது, அப்பதான் நமக்கு தூக்கம் போச்சு. உங்க அடுத்த வீட்டுக்காரங்க வேலை போடுறாங்க, அப்பதான் நம்மோட பெண்மணிக்கு தூக்கம் போச்சு. டாடா பிர்லா அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் முதலாளிகள் யாரு இல்ல ராக் பெல்லர் சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரும் பணக்காரன். இந்த மாதிரி பணக்காரனை பத்தி யாராவது புறம் பண்ணிக்கிறீங்களா? எவ்வளோ பணம் கொடுத்து வச்சிருக்காப்பா, அதுக்கு கூட தூக்கம் வர முடியும் இல்லை. அப்போ யாரை பார்த்து நமக்கு பொறாம வருவது இருக்கா? உங்க அடுத்த வீட்டுக்காரன், உங்க நண்பர்கள், உங்க பக்கத்து வீட்டுக்காரன், உங்களுடைய உறவுக்காரன், இவங்கள்ட்ட தான் என்ன வரும்? சரி திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் தொகை வந்துருச்சு, அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பல பலன்னு தெரியும். போன வாரத்துக்கு இந்த வாரம் பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு நல்ல எண்ணம், சரி அவனுக்கு எங்கேயாவது வந்திருக்கணும், ஹலாலான முறையில் எல்லாம் கொடுத்துருக்கான். ஒரு மூவினை இப்படிதான் சிந்திக்கணும் சகோதரர்களே. ஆனா நம்ம இந்த 99% பேருக்கு என்ன வருது? எங்களுக்கு ஆட்டைய போட்டாலும் தெரியலையே, விசாரிக்கணும், சும்மா விடக்கூடாது. ஏப்பா இந்த அவன் போன வாரம் வரும் ஒரு மாதிரி அதனால இப்ப பைக் பரவாயில்ல இருக்குது, இவனுக்கு ஏதா காசு, இவன் சம்பளமா இவ்வளவு தானே திரும்பி வந்திருக்க அப்படின்னு வந்துச்சு. அது எவ்வளவு புதுசா காசு வந்திருக்கு, நல்ல வழியில வந்திருக்கு யோசிக்க மாட்டான், கெட்ட வழியில வந்திருக்குன்னு யோசிப்பான். யோசனையே எப்படித்தான் வரும்? சரியில்லை, இந்த நடவடிக்கை சரியில்லை. அதே மாதிரி பெண்மணிகள்கிட்ட இந்த சிந்தனை என்ன செய்யும் அதிகமா இருக்கும். எப்படி போன வாரம் இல்லை, இந்த வாரம் வேற டிசைன்ல நிற்கிறது. அவங்க அம்மா வீட்டில் போட்டதெல்லாம் கொண்டு போய் 10 பவுன் வித்துட்டு 5 பவுன் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப உண்மையிலே நஷ்டம். அதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க. நேற்று காலம் இன்னைக்கு பல உனக்கு காதலையும் கருத்தலையும் நின்றுது, ஏதுன்னு தெரியலையே. இதுதான் ஒருத்தரை பற்றி மற்றவர்கள் எண்ணக்கூடிய தன்னு சொல்றது. இந்த தன்னு தாங்க அடிப்படையிலேயே கூடாது. இந்த சிந்தனை கோவிலுக்கு இருக்கக்கூடாது. ஆனா அவங்க இருக்கு. இதனுடைய விளைவு என்ன ஆகுது? அங்கிலிருந்து அவனை பார்க்க போகும்போதெல்லாம் வைத்தறிச்சலா, அந்த பெண்மணியை பார்க்க போகும்போதெல்லாம் இந்த பெண்மணிக்கு வைத்தறிச்சலா. அவனை பற்றி எந்த ஒரு செய்தியா வந்தாலும் அவனை பற்றி என்னென்ன வருவதற்கான பட்டியல் வருது. அவனை பற்றி எந்த ஒரு செய்தியாக நம்ம இடத்துல ஒருத்தர் சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டான கருத்து, அதுக்கு எதிர்மறையான கருத்து தான் வாயில இருக்கும். ஆமா தெரியுமா, அச்சுதான் போயிட்டு வந்தான், ஆமா போயிட்டு வந்தான், இவருடைய நண்பர்கள். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன 2 பேரும் ஒரே தட்டில சாப்பிட்டவர்கள், ஒன்றாக உறங்கியவர்கள், ஒன்றாக பயணம் செய்தவர்கள். தொழுவு போறாமல் இவர் அவர் தண்ணி எழுப்பித்த கூட்டிட்டு போவார். அவ்வளவு நேசமும் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு
மருந்து வந்திருக்குது. என்ன மருந்துன்னா